வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்காக பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது மே மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட் பேஜை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மந்த் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஓகேங்களா? வரக்கூடிய அடுத்த மாதம் மே மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீக்லி ஒன் டெஸ்ட். ஓகே, வாரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் 1 அப்படின்னா நீங்கள் தமிழில் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம், ஹிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம், சைக்காலஜியில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம், ஜிகேல நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அதான் பாத்தீங்க அப்படின்னா வீக்லி ஒரே ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்க படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதி பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்க ஆன்லைன்ல எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்ல ஆன்லைன்ல எழுதிக்கலாம். அதே டெஸ்ட்டை பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு ஓஎம்ஆர் ஷீட்லயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஆன்லைன்ல டெஸ்ட் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் 1 அப்படின்னா தமிழ் தனியாக எழுதிக்கலாம், ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஹிஸ்டரி ஒரு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும், இதை நீங்க தனியாக எழுதிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி, இது பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், தனியாக எழுதிக்கலாம். ஜிகே பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், இதை தனியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க விருப்பப்பட்ட நேரத்தில் பாத்தீங்கன்னா இதை 3யுமே நீங்க 4யுமே தனியாக எழுதிக்கலாம். இல்ல சார் நாங்க எல்லாத்தையும் ஒட்டுக்க எழுதுறோம் சார் அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா 180 கொஸ்டின்ஸ் ஒரே மூட்டை பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நீங்க அடிச்சு பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இது மாதிரி தனித்தனியா ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல போய் நீங்க டெஸ்ட் எழுதி பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் 1 அப்படின்னா இது எப்படி, இது டெஸ்ட் 1 அப்படின்னா இந்த 5 டெஸ்ட் வருங்க. சரிங்களா? ஸோ தனித்தனியாவும் எழுதி பாத்துக்கலாம், எல்லாத்தையும் ஒட்டுக்கா கூட எழுதி பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக நாங்க இது மாதிரி அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது பாத்தீங்கன்னா சார் நான் ஃபர்ஸ்ட் மேஜர் தான் சார் ஃபோக்கஸ் பண்றேன், அதனால பாத்தீங்கன்னா மேஜர் மட்டும் தனியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரி தனியாக செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் கொடுக்கக்கூடிய இந்த 110 கொஸ்டின்ஸ் படித்தா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸாக வரும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் 2 மெத்தட்லேயும் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 25 டெஸ்ட் இருக்குங்க. ஓகே, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட்டு. ஸோ 25 டெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 யூனிட் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 2 டெஸ்ட்டுங்க. சரிங்க, ஒரு யூனிட் 2 டெஸ்ட்டு. டோட்டலா 10 யூனிட் நமக்கு எத்தனை டெஸ்ட் ஆச்சு? 20 டெஸ்ட் ஆச்சுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 5 வரைக்கும் 1, 6ல இருந்து 10 வரைக்கும் 1, 2 டெஸ்ட்டுங்க. மாடல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட்டுங்க. சரிங்களா? ஸோ டோட்டலா உங்களுக்கு 25 டெஸ்ட். ஸோ இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் இருக்கும். நீங்க டெஸ்ட் பிளான் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன பண்ண போறோம், ஏன்னா ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துரும், நீங்க அதை பாத்துக்கலாம். சரிங்களா? டோட்டலா 25 டெஸ்ட், ஒவ்வொரு டெஸ்ட் 180 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நாம காமிச்ச மாதிரி சரி இது மாதிரி தான் 180 கொஸ்டின்ஸ் நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 180 மார்க் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம். சரிங்களா? 3 மணி நேரம் எழுதிக்கலாம். கொஸ்டின் தமிழ், மேஜர், சைக்காலஜி, ஜிகே இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும். டோட்டலா எவ்வளவு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 4500 கொஸ்டின்ஸ் பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ்ல பிராக்டிஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000. இப்போ இந்த டேட் வரைக்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு. எவ்வளவு பாத்தீங்கன்னா 2500. ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. 2500 பே பண்ணால் போதும். பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 9952563892 இந்த நம்பருக்கு அமௌண்ட் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்ல அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்கள் நேமு, ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்ணி கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதமான டேட்டும் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் படிக்கலாம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஷெடியூல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல தனியாக அனுப்பிடும். ஓகே, டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வாட்ஸ்அப் குரூப்ல என்னைக்கு டெஸ்ட் ஆரம்பிக்குது, என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தனியாக அனுப்பிடும். டெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆப்ல நீங்கள் எப்போ வேணா டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த படிக்கிற டைம்லாம் கிடையாது. டெஸ்ட் நீங்கள் எப்போ வேணா எழுதிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட்டை ஆன்லைன் எழுதும்போது 3 டைம்ஸ் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிஎஃப் முதல்ல சொன்ன மாதிரி பிடிஎஃப் கிடைச்சிடும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேமெண்ட் தான். ஓகேங்களா? 2500 அப்படின்னா 2500 ஒரே பேமெண்ட் தான் கட்டணும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் அப் டு எக்ஸாம் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அட்மிஷன் போடணும் அப்படின்னா இந்த நம்பரை கால் பண்ணி உங்க அட்மிஷன் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஒரே ஒரு வாய்ப்பு, ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் பார்த்தா மேல வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. சரியா நீங்க படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் உங்களால் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? நல்லா படிங்க, பொறுமையா படிங்க. ஓகேங்களா? அட்டகாசமான வாய்ப்பு. ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க, 9952563892. ஓகேங்களா? ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எப்படி படிக்கணும், வாட்ஸ்அப்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இந்த கொஸ்டின்ஸ் அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும், கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? 100+ மார்க் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ்ல வந்து ஈஸியா உங்களால எடுக்க முடியும். ஓகேங்களா? மேஜர், சைக்காலஜி, ஜிகே இதுல மட்டும் சொல்றேன் 100+ மார்க் வந்து உங்களால ஈஸியா தட்ட முடியும். சரிங்களா? தமிழ் தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th மட்டும் படிச்சா போதும். தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் 10th மட்டும் தரவா படிச்சா போதும், ஈஸியா பாஸ் பண்ணலாம். சரிங்களா? உங்க மேற்கொண்டு டவுட் இருந்தா கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். கேட்டு நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.